நிலச்சரிவு எனும் பேரிடர் கேரள மாநிலம் வயநாட்டை புரட்டி போட்டிருக்கிறது. இயற்கை வனப்புக்கும் இதமான கால நிலைக்கும் பிரசித்தி பெற்ற வயநாடு சுற்றுலா பயணிகளின் விருப்பத்திற்குரிய தலமாக இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை இப்போது பார்க்கும்போது நெஞ்சம் கலங்குகிறது. மன உறுதியை குலைக்கும் பேரிடரின் மையப்புள்ளியாக இருக்கிறது வயநாடு. வழக்கமான பருவமழை காலம்தான். பெய்யும் மழை ஓடைகளிலும் ஆறுகளிலும் வழிந்தோடிவிடும் தான். ஆனால் இப்போது பெய்தது அப்படிப்பட்டதல்ல. ஒரே இடத்தில் பெரும் மேக கூட்டம் திரண்டு 2 நாட்கள் கடும் மழை. ஏற்கனவே தொடர்ந்து பெய்து வந்த மழையை தவிர 2 நாட்களில் பெய்த 50 சென்டிமீட்டர் மழை வயநாட்டை சூறையாடிவிட்டது. மரங்களை அழித்ததும் அளவுக்கு அதிக மனித தலையீடுமே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை பல தரப்பும் முன்வைக்கும் நிலையில் கால நிலையில் ஏற்பட்ட மாற்றமே இந்த பாதிப்புகளுக்கு காரணமே தவிர கேரள அரசு அல்ல என்கிறார் அண்ணா பல்கலைக்கழக காலநிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பேராசிரியர் ராமச்சந்திரன். கேரள அரசு அதிகமான மேலாண்மை மேற்கொண்டுள்ளது. அது ஏற்கனவே சரணாலயமாக மாற்றப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சரணாலய பகுதியில் எந்தவித ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட முடியாது. ஆகவே கேரள அரசு என்பது மிகவும் அருமையாக செயல்பட்டிருக்கிறது. அதோடு ஒட்டினார் போல் நம்மளுடைய தமிழ்நாடு வனப்பகுதி, அந்தாண்ட பண்டிப்பூர் கர்நாடக பகுதி 3 மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த பகுதியிலே 3 அரசுகளும் திறம்பட செய்திருக்கின்றன. இது ஈக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் என்று நீலகிரி மாவட்டத்தை அதிகப்படியாக நமது தமிழக அரசு உயர்த்திருக்கிறது. அதை ஒட்டினால் போல்தான் வயநாடும். ஆகவே இதில் எந்த குறையும் அரசு பக்கம் இல்லை. இது திடீர் பேரிடர்வு காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டது. மாதவ் காட்கிலின் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு தொடர்பான அறிக்கையில் வைத்ரி தாலுகா முழுவதும் சூழல் கூருணர்வு மிக்க மண்டலம் 1 என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி இந்த பகுதிகளில் காடுகளை காடு பாதுகாப்பு சாராத திட்டங்களுக்காக மாற்ற முடியாது. ஆனால் இந்த அறிக்கையையும் கஸ்தூரி ரங்கன் குழுவின் அறிக்கையையும் கேரள அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. மாதவ் காட்கிலின் அறிக்கையின்படி சூழலியல் முக்கியத்துவம் கொண்ட பகுதி வயநாடு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் 75% சூழலியல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள் என்று காட்கில் அறிக்கை தெரிவிக்கிறது. காப்பாற்றப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலியல் பகுதியான வயநாட்டில் மனிதர்களின் தலையீடும் காடழிப்பு நடவடிக்கைகளுமே பேரழிவுக்கு காரணம் என்கிறார்கள் வல்லுநர்கள். வயநாட்டில் காடழிப்பு என்பது இப்போதல்ல, பிரிட்டிஷ் காலத்திலேயே தொடங்கிவிட்டது என்கிறார் நீரியல் வல்லுநர் ஜனகராஜன். இது வரலாறு நோக்கி நீங்க பார்க்கும்பொழுது வயநாடு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு காடு. மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக முக்கியமான ஒரு காடுகள் இருந்த ஒரு இடம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காடுகள் எல்லாம் அழிச்சிட்டு டீ எஸ்டேட் நிறைய கொண்டு வந்துட்டோம். அது பிகினிங், அதுதான் ஆரம்பம். அந்த டீ எஸ்டேட் எப்போ கொண்டு வந்தோம்னா பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு அடர்ந்த காடுகளை அழித்து அங்க ஒரு டீ எஸ்டேட் கொண்டு வந்தது அப்படிங்கறத ஒத்துக்கொள்ள முடியாது. சரி, அது நடந்தது. அதற்கு பிறகு நம்ம சும்மா இல்லையே, அதுக்கு பிறகு ஏராளமான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி நம்ம கொண்டு வந்துட்டோம். என்ன மாதிரி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிங்க? அங்க பாத்தீங்கன்னா ரிசார்ட்ஸ் நிறைய, ஹோட்டல்ஸ், அப்புறம் நிறைய ரோடு போட்டிருக்கிறோம், குவாரி ஒர்க்கு நிறைய, அப்புறம் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் போஸ்ட் நடுறதுக்கு அது ஏராளமான டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டோம். இப்படி காடுகள் பலவாறாக அழிக்கப்பட்டு மென்மேலும் அழிக்கப்பட்டு அந்த சூழலியல் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பாக்குறது ஒரு 2-3 கிராமங்கள், இல்ல ஒரு தாலுக்கு ஒரு பிளாக் இல்லைங்க, கிட்டத்தட்ட 15,000 to 20,000 சதுர கிலோமீட்டர் நிலம். அது ஒரு சூழலியலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு வருங்காலங்களில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவங்களை தடுக்க முடியும்.
கேரளாவின் பல பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வருவதால் அவற்றை சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் மாதவ் காட்கில். அவரின் அறிக்கையை புறக்கணித்தது மிகப்பெரிய தவறு என்கிறார் ஜனகராஜன். இயற்கையை எதிர்த்து வாழ்ந்ததன் விளைவே இந்த துயரம் என்கிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தர்ராஜன். மாதவ் காட்கில் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்பர்ட் எக்காலஜி பேனல் என்ற விஷயத்தை அமைத்து முக்கியமான ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அவர் அந்த குழு அந்த மலைகள் முழுக்க பயணம் போய் அந்த குழுவோட அறிக்கையோட முடிவு என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள், எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லிட்டாங்க. அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1, 2, 3, அதாவது சூழலியல் கூறுணர்வு கொண்ட பகுதி 1, 2, 3 சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ 1வது மண்டலத்தில் இருக்க விஷயங்களை என்ன செய்யலாம்னா, வெறும் வனப்பகுதியும் உணவு உற்பத்தி மட்டும் தான் நடக்கணும், வேறு செய்யக்கூடாது. 2வது ஜோனில் சில விஷயங்களை கூடுதல் செய்யலாம். 3வதுலேருந்து இன்னும் அதிகமான கூடுதல் விஷயங்கள் செய்யலாம். என்ன ஒரு முரண்னா, இப்போது வயநாட்டில் ஏற்பட்ட அந்த வைத்திரி தாலுகா இருக்கு இல்லையா, அது சூழலியல் கூறுணர்வு மண்டலம் 1 இருக்குது, மண்டலம் 1 இருக்குது. அப்போனா நீங்கள் எதுவுமே அங்கே செஞ்சுருக்கக்கூடாது. ஆனால் அதன் விளைவை நம்ம அனுமதித்த விளைவு தான் அன்றைக்கி வயநாட்டில் நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் 3ஆக பிரிக்கிறாங்க. எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் 1, எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் 2, எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் 3 அப்படின்னு. அதில் முதல் பகுதி எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் 1ல் எந்த விதமான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டியும் கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வயநாடு பகுதி இந்த எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் 1ல் வருது. ஆனால் அந்த எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் 1ல் நம்ம ஏராளமான ஆக்டிவிட்டிஸை கொண்டு வந்துட்டுமே. எவ்வளோ குவாரி ஒர்க்கு, எவ்வளோ ரோடு, எத்தனை ரிசார்ட்ஸ், எத்தனை பில்டிங்ஸு, எத்தனை எவ்வளோ டூரிசம், எத்தனை இண்டஸ்ட்ரீஸ், எவ்வளோ மார்க்கெட் ஆக்டிவிட்டி, இவ்வளவு நடக்கும் பொழுது இவ்வளோ நாள் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு இது நடந்திருக்கு. அங்கே டேவிட் சென்டர் ஃபார் பயாலஜி அண்ட் வைல்ட் லைஃப்னு ஒரு சென்டர் இருக்கு, கொச்சின் பேஸ்டு. அவங்க நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கே இதோட நீங்கள் பாதுகாக்கணும்ட்டு. எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணிட்டோங்க. 2வது முக்கியமான விஷயம், அந்த மாதவ் காட்கில் ரிப்போர்ட்டு குறிப்பாக சொன்னதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டு அந்த கமிட்டியை நம்ம ஷெல் பண்ணிட்டோம், அதை எடுத்துக்கல. அடர்ந்த காடுகளை அழிப்பதன் விளைவையும் மலைப்பகுதிகளில் செயல்படும் குவாரிகள் ஏற்படுத்தும் சூழலியல் தாக்கங்களுக்கு தரும் விலைதான் இந்த பேரிடர்கள் என்பது ஜனகராஜனின் கருத்து. மலை அப்படிங்கறது 4/3 பங்கு டென்ஸ் ஃபாரஸ்ட் அழிச்சிட்டோம். என்றைக்கு நம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட் அழிக்கிறோமோ அந்த மணல் அந்த மண்ணை ஒரு சேர பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த மரங்கள் தான். அந்த 4/3 பங்கு டென்ஸ் ஃபாரஸ்ட்னா அடர்த்தியான காடுகள். அந்த நம்ம இன்னைக்கு ஒரு அடர்த்தியான காடுகள்லாம் அழிச்சிட்டு நம்ம அங்க மரம் நடுறோம், இங்க மரம் நடுறீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் நம்ம உருவாக்குறதுக்கு எத்தனை 100 ஆண்டுகள் ஆகும் தெரியுமா நமக்கு? அதெல்லாம் அழிச்சிட்டோம். அதுதாங்க முக்கியமான காரணம். அதனால இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில இனி வருங்காலங்களில் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறது ரொம்ப கவனமா செய்யணும். ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். குவாரியை பத்தி நம்ம ரொம்ப சாதாரணமா பேசுறோம். குவாரியில பிளாஸ்ட் பண்றோம். குவாரியில அந்த ஒரு ஹார்ட் கிறிஸ்டலின் ராக் ரொம்ப வேல்யூ இருக்குன்றதுக்காக அதை எடுக்கிறதுக்காக நம்ம பிளாஸ்ட் பண்றோம், வெடி எடுக்கிறோம். ஆனா இந்த வெடி மருந்து மிகப்பெரிய தொடர்ந்து வெடிக்கும் பொழுது அதுக்கு ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது நமக்கு தெரியுமா? ரொம்ப மோசமாக பாதிக்கும். ஏற்கனவே வயநாடு நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதியாக இஸ்ரோவால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் நிலச்சரிவு அபாயம் குறித்த இஸ்ரோவின் தேசிய தொலைநிலை உணர்தல் மையமான NRSC அமைப்பின் வரைபடத்தில் நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்களில் வயநாடும் இடம்பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நிலச்சரிவு அபாயம் குறித்த தகவல்களை வெளியிட்ட NRSC அமைப்பு இந்தியாவில் தமிழ்நாடு உட்பட 17 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களின் 147 மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளது. கேரள மாநிலத்தின் திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதை செயற்கைக்கோள் படத்துடன் விளக்கிய NRSC ஆய்வு மையம் நிலச்சரிவு அபாய பட்டியலில் இந்தியாவில் 13வது இடத்தில் வயநாடு இருப்பதாக பதிவு செய்திருந்தது. 23ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த தேசிய தொலையுணர்வு
ஆராய்ச்சி மையம் என்பது மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து இந்தியாவினுடைய 17 மாநிலங்களையும் 2 யூனியன் பிரதேசங்கள், ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று கோவா, ஆக மொத்தம் 19 பிரதேசங்களில் உள்ள இடங்களை எல்லாம் இத்தகைய நிலச்சரிவுக்கான இடங்களாக கண்டறிந்து ஆராய்ந்து ஏறத்தாழ அந்த பகுதிகளெல்லாம் 80,000த்திற்கும் அதிகமான நிலச்சரிவுகளை எல்லாம் படம் பிடித்து அத்தகைய படம் பிடித்த பகுதிகளில் இருந்து சில ஆய்வுகளை எல்லாம் அது ஒரு பெரிய ஒரு ஆவணமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த ஆவணத்தில் குறிப்பிடுகின்ற தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பொறுத்தமட்டில் மிசோராம், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளெல்லாம் மிக அதிகமான நிலச்சரிவுகள் பதிவான இடங்கள். அந்த வகையில் கேரளாவை பொறுத்தமட்டில் அந்த வரிசையில் அதிக எண்ணிக்கையில் பதிவானது என்ற வரிசையில் பார்க்கும் பொழுது கேரளா 6வது இடத்தில் தான் வருகிறது. அதிக இடத்தில் இருப்பது மிசோராம் என்று நினைக்கின்றேன். ஆக இத்தகைய பகுதிகளில் இருந்தாலும் கேரளாவை பொறுத்தமட்டில் நிலச்சரிவுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு உள்ள பகுதிகள் என்று முதல் 10 இடங்களை அவர்கள் படம் பிடித்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் கேதாரம் என்கின்ற வகையில் உத்தரகாண்டில் உள்ள ஒரு இடம்தான் அதில் பதிவாகி இருக்கின்றது. ருத்ரபிரயாக் என்ற ஒரு இடம்தான் முதலிடமாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 10 இடங்கள் பதிவாக்கி இருக்கின்றன. அதில் குறிப்பாக 4 இடங்கள் கேரளாவில் இருக்கின்றன. இந்தியாவில் நிலச்சரிவுகள் 85.3% இமயமலையிலும், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 14.7% ஏற்படும் நிலையில், மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழகத்தில் 690 இடங்கள், கேரளத்தில் 6039 இடங்கள், கர்நாடகத்தில் 1094 இடங்கள் நிலச்சரிவு ஆபத்துமிக்க இடங்களாக இஸ்ரோவின் NRSC அமைப்பால் கண்டறியப்பட்டுள்ளன. நிலச்சரிவு அபாயமிக்க 147 மாவட்டங்களில் தமிழகத்தில் கோவை மாவட்டம் 36வது இடத்திலும், திண்டுக்கல் மாவட்டம் 41வது இடத்திலும், கன்னியாகுமரி மாவட்டம் 43வது இடத்திலும், தேனி மாவட்டம் 59வது இடத்திலும், நெல்லை மாவட்டம் 72வது இடத்திலும் இருக்கின்றன. நீலகிரி மாவட்டம் 85வது இடத்தில் இருக்கிறது. எனில் தமிழ்நாட்டுக்கும் நிலச்சரிவு ஆபத்து காத்திருக்கிறதா? தொடர்ச்சியான நிலப்பயன்பாடு மாற்றம், வரைமுறையற்ற கட்டுமானங்கள், காடழிப்பு என வயநாடு பேரழிவுக்கு ஆய்வாளர்கள் காரணங்களை அடுக்க இதனை தமிழக அரசு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பரப்பளவில் பாதிக்கு பாதி காடுகளுடைய தமிழக மாவட்டம் நீலகிரி. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகம், கேரளா, கர்நாடக காடுகள் கூடுமிடம். யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகத்தின் மையம் இது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் உயிர் நாடியாக உள்ள இயற்கை அரண். இந்த மலைத்தொடரின் 50% பகுதிகள் சூழலியல் பாதிப்பு ஏற்படக்கூடியவை என்கிறது கஸ்தூரி ரங்கன் அறிக்கை. தமிழ்நாட்டில் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அவற்றில் கவனம் செலுத்துவது அவசியம் என்று கூறும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த செயற்பாட்டாளர் சுந்தர்ராஜன், வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிற்கும் ஆபத்து காத்திருக்கிறது என்கிறார். அதீத மழையை எதிர்கொள்ள தமிழ்நாடும் தயாராக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக காலநிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பேராசிரியர் ராமச்சந்திரன். உலகளாவிய பேரிடர்வுகள் எல்லா இடங்களிலும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் வானமண்டலத்தினுடைய அதீதமான மாற்றம். அதனுடைய மாற்றம் அதனுடைய தீவிரத்தன்மையிலெல்லாம் கடல் மேல் காட்டும். கடல் பகுதிகள் நமக்கு தரையில் அடிக்கும். இதுதான் இன்றைக்கு உள்ள காலநிலை மாற்றம். இதனால் இன்று இதே போல இது ஜூன் ஜூலை, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றால் விளைந்த இந்த விளைவு வயநாடில் நடந்திருக்கிறது. இதே வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று என்று வரும்பொழுது
அக்டோபர் நவம்பரில் இதே போல் பேரிடர்கள் வந்து வங்கக்கடல் பகுதியிலும் வந்து நமக்கு இருக்கும். தமிழ்நாட்டிலும் 14 மாவட்டங்கள் இந்த ஆபத்துகள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வரும். மிக மிக முக்கியமான ஆண்டு. ஏன்னா எல்னினோ விலகிக்கொண்டு லானினா வந்து செட் ஆகுது. அப்புறம் இந்திய பெருங்கடல் இருமுனை வந்து நேர்மறையாக இருக்குது. அதாவது இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து பாசிட்டிவாக இருக்குது. 2019-20 என்று நினைக்கிறேன், 18 எனக்கு ஆண்டு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவாக இருந்தப்போ கடும் மழையை நாம் சந்தித்தோம். ஆஸ்திரேலியா வந்து கடும் வறட்சி வந்து சந்திச்சது. ஏன்னா இந்திய பெருங்கடல் இருமுனை இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து பாசிட்டிவ்னா நமக்கு அதிகமான மழை வரும். அப்போ லானினோ, இந்தியன் ஓஷன் டைபோல் இவையெல்லாம் சேரும்பொழுது வந்து ஏற்கனவே காலநிலை மாற்றம் வந்து வளிமண்டலத்தில் அதிகமான ஈரப்பதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இவையெல்லாம் சேரும்பொழுது வந்து தீவிர மழைப்பொழிவை நாம் எதிர்பார்த்து தயாராக வேண்டும். பேரிடரை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்ல வரும்னா, எப்போவுமே மிக மிக அதிகமான பேரிடருக்கு நாம் தயாராக வேண்டும். கொஞ்சம் குறைவான இருந்துச்சுன்னா நல்லது தான். ஆல்வேஸ் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸ்ட்ரீம் அப்படி தான் சொல்லுவாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்தல. அந்த வகையில் நாம் மிகப்பெரிய பேரிடரை சந்திப்பதற்கான எல்லா விஷயங்களையும் ஆயத்தப்படுத்தி நாம் தயாராக இருக்க வேண்டும் தான் எங்களுக்கு கோரிக்கையாக இருக்கும். தமிழ்நாட்டில் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அந்த இடங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்கிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தர்ராஜன். லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்று 2 இடங்களில் நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒன்று மேட்டுப்பாளையம், இன்னொன்று வந்து வத்தலகுண்டு. மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் வந்து இந்த ஆய்வுகளை வந்து நீலகிரி, குன்னூர், கோத்தகிரி போன்ற பகுதியில் செய்யும். வத்தலகுண்டு சென்டர் வந்து கொடைக்கானல் போன்ற பகுதியில் வந்து செய்யும். இது தவிர நமக்கு வந்து ஏற்காடும் ஏலகிரியும் இருக்குது. இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த இடங்களில் உள்ள மக்களை வெளியேற்றி அது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது தான் நிலச்சரிவிலிருந்து உயிரிழப்பை வந்து நாம் வந்து தடுக்க முடியும். காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா அதிதீவிர மழைப்பொழிவு வந்து கொண்டு வருது. இப்போ மழை வந்து கேரளாவோட மழைப்பொழிவு எடுத்துக்கோமே, 3000 மில்லிமீட்டர் மழை வந்து மே கடைசியிலேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் மழை பெய்யும். இது வந்து நின்று பெய்யும் 6 மாதம் 3000 மில்லிமீட்டர் மழை. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக காலநிலை மாற்றத்தால் ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், குறைந்த காலவெளியில் அதிதீவிர மழைப்பொழிவு என்பது இயல்பாகி வருகிறது. அது ஒரு முக்கியமான காரணம் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கும். அப்போ இதை எதிர்கொள்வதற்கு நாம் ஒரு சமூகமாக எப்படி நம்ம தகமைத்துக் கொள்ளப் போகிறோம்? இந்த மழையை நம்ம நிப்பாட்ட முடியாது. 60 சென்டிமீட்டர் மழை பெய்யுனா பெய்ய தான் செய்யும், அது வந்து உங்களால் நிப்பாட்ட முடியாது. ஆனால் அந்த 60 சென்டிமீட்டர் மழை பெய்யும் பொழுது அது நம்ம தாக்கத்தை எப்படி நாம் மட்டுப்படுத்திக் கொள்வது, தகமைத்துக் கொள்வது என்பதை நாம் வந்து அறிவியல் பூர்வமாக ஆய்வுகளை மேற்கொண்டு நீர்நிலைகளை பாதுகாப்பது, இந்த நீர்நிலை தூர்வாருவது, சிறு சிறு ஓடைகளை வந்து மீட்டெடுப்பது. இப்போ வயநாட்டில் வந்து முக்கியமான பிரச்சனை வந்து சின்ன ஓடைகள் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சின்ன ஓடை தான் தண்ணி எடுத்து போய் பெரிய ஓடை கொண்டு போகும், பெரிய ஓடை தான் தண்ணி எடுத்து போய் வந்து நதி கொண்டு போகும். இந்த இயற்கை சூழலை கெடுத்த விளைவாக தான் நீங்கள் வந்து சந்திச்சிட்ருக்கோம். அப்போ ஓடைகள், நதிகள், நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாப்பது என்பது விஷயங்களை நாம் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். வயநாடு நிலச்சரிவிலிருந்து கேரளா மட்டுமல்ல, இந்தியாவே கற்க வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன என்று கூறும் பேரிடர் மேலாண்மை பொறியாளர் பிரபுகாந்தி ஜெயின், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்கிறார். என்வரான்மெண்ட்டும் முக்கியம், இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட்டும் முக்கியம். இதில் வந்து கவர்மெண்ட் பாலிசி தான் ஒர்க் பண்ணுது. ஏன்னா ஒரு தாசில்தார் நினச்சா ஒரு ரெசார்ட்டோ அந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட்டோ வராமல் கண்டிப்பாக தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் வயநாடுலேருந்து கேரளா கற்றுக்க வேண்டிய பாடம், இந்தியாவே கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இருக்குது. ஸோ அப்படின்ற போது வயநாடுக்கும் ஊட்டிக்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 100 கிலோமீட்டர் தான். இப்போ அங்கே பெஞ்ச மழை ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் ஊட்டிக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழ்நாடும் இது பாடம் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான அசாடஸ் ஜோன், வத்தலகுண்டு அந்த மாதிரி இடத்துல, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல வந்து ஃப்யூச்சர் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இல்லாமல் போடணும். அது மாதிரி இந்த லேண்ட் ஸ்லைடிங் ஏரியாவில் வந்து பர்டிகுலராக ஒரு எஸ்கேப் ரூட் அப்படின்ற மாதிரி ஒன்று மேண்டேட்டியாக வைக்கணும். இன்னொன்று ஈக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது UNSCG கோல்ஸ் சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதுமாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் பாலிசிஸ், என்வரான்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ட்டிலாம் வந்து பெரிய லெவலில் இதுமாதிரி டென்ஸ்லி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கணும். இனி இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் தான் நேரிடும் என்பதால் அதற்கேற்ற கட்டமைப்புகளை உருவாக்குவது அவசியம் என்பதும் பிரபுகாந்தி ஜெயினின் கருத்தாக இருக்கிறது. உலகளாவிய காலநிலை மாற்றமே அடிப்படை காரணமே தவிர ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தையோ நகரத்தையோ குற்றம் சொல்ல முடியாது என்று கூறும்
பேராசிரியர் ராமச்சந்திரன் இதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டிய சூழலில் இருப்பதாக கூறுகிறார். இந்த ஏரியா ஃபுல்லா நீரை உடனே உறிஞ்சக்கூடியது. கேரள அரசோ அதனை ஒட்டுநாள் தமிழக அரசுக்கோ இந்த பொறுப்பு இருக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, இந்த பகுதிகள் ஃபுல்லா அடர்ந்த காடுகள் பகுதி. அதனால காடுகள் அடர்த்தியாக இருக்கிறனால எவ்வளவு மழை பெய்தாலும் நிலச்சரிவுக்கு அந்த இடத்தில் வாய்ப்பில்லை என்பது மக்களின் கருத்து. ஆனால் இந்த திடீர் அபரிகரமான மழை யாரும் எதிர்பார்க்காதது. இது 24 நேரத்தில் 35 சென்டிமீட்டர் 350 mm, அதாவது 1/3 பகுதி ஆண்டு மழையை கேரளா பெறுவதை ஒரே நாளில் சாத்தி இருப்பது அதனை நம் யாராலும் எதிர்கொள்ள முடியாத ஒன்று. இதனால் மேலே நீர் நிலப்பகுதியில் அதிகமான வனங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. உள்ள நீர் விவசாய தோட்டங்கள் எல்லாம் ஒரே நொடியில் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பேரிடர்வில் இதை எதிர்கொண்டுதான் நம்ம எதிர்காலத்தில் வாழ்க்கை நடத்த வேண்டும். இதில் நாம் எந்த ஐயப்பாடுகளும் ஏதோ இல்லை யார் மேலேயும் ஒரு பொறுப்புகளை வைத்து பேச முடியாத காலத்தில் இருக்கிறோம். பேராசிரியர் ராமச்சந்திரன் கூறுவது போல உலகில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கும் சம்பவங்கள் எங்கோ ஒரு மூலையில் எதிரொலிக்கின்றன. இந்த பூமி அனைத்து உயிர்களுக்குமானது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. உயிர் சங்கிலியில் ஒரு கண்ணி அறுபட்டாலும் அதன் விளைவை எதிர்கொள்வது ஒட்டுமொத்த பூமியாகவே இருக்கும். அதே போலத்தான் உலகில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் எந்த நிகழ்வும், இயற்கையை மீறி அதனை எதிர்த்து நடக்கும் எந்த செயல்பாடுகளும் அதற்கான எதிர்வினையை தந்து கொண்டிருக்கின்றன. இமாச்சலத்தில் நடந்த மேக வெடிப்பு, உத்தராகண்டில் நடந்த நிலச்சரிவு, அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் ஜூலை 1 தேதியிலிருந்து கொட்டிக் கொண்டிருக்கும் கனமழை, மண் சரிவுகள் இயற்கையின் சீற்றத்தை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இதே விளைவுகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி இயற்கையை இயந்த வாழ்க்கையையும் சமூக சூழலையும் கட்டமைக்கப் போகிறோம் என்பதில் இருக்கிறது நமது வருங்காலம்.